சவரசராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா நிறைய வண்டி வந்து பாருங்க. இப்போ பாருங்க நமது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு. நமது இடம் பாருங்க, இந்த போர்டு பாருங்க, திருச்செந்தூர் முருகன் காசு. அதாவது ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு. அது ஆற்காடுலேருந்து பஸ் ஸ்டாண்டுனா வேப்பூர். வேப்பூர் பார்த்தா குளோபல் ஸ்கூலு. குளோபல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் காசு. நேரடியாக வாங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ். இன்னும் சொல்ல போனாக்கா இந்த நாள் என்றைக்கும் நல்லாயிருக்கும். புதுசாக வந்து இங்கிலீஷ் வேர்ட் பிறகுது. அதனால் வர 26 வர சொல்ல ஒன்றா எல்லாம் பிரகாசமாக பாய்ச்சலாக மறந்துட்டு இனிமேல் நடக்க போகிறது நல்ல விஷயம் பார்த்து எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு வீடியோ போடுற பாருங்கள். 1ஆம் தேதி ஓணுன்றங்க வந்து எடுத்துன்னு போங்க. நான் வந்து பாருங்கள் நிறையா வண்டி விற்றுருக்குறேன். கிட்டத்தட்ட 800 850 860 வண்டி கிராஸ் ஆகிருக்குது. இன்னும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 140 வண்டி தான் பேலன்ஸ், 139 வண்டி தான் பேலன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 14ஆம் தேதி வர போகி வரைக்கும் டைம் இருக்குது. போகி அன்றைக்கி மொத்தம் ஒரு 1000 வண்டி கிராஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடியும், கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி நிறையா வண்டி கம்மியாக தரப்போகிறேன். வேணும்னு எடுத்துகிட்டு போங்க. சில முக்கியமான விஷயங்களும் சொல்கிறேன், குடும்பத்தை பற்றியும் சொல்கிறேன், சில கருத்துங்களும் சொல்கிறேன். பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், அட்டகாசமாக முதல்லேருந்து ஆரம்பம் போக மாட்டேன், அசத்துலாம் இருக்கணும். அருமையான வண்டி பாருங்கள். 2000 அதாவது இங்கே வெளியூருக்கு இது வண்டி, உள்ளவங்க நிறைய வண்டி இது இடம் பத்தலாம் சொல்லிட்டு வெளியிருந்து போட்டு வர வண்டியில் பாருங்கள். 2005 மாடலு, 2029 பேப்பர் கரண்ட்டு, எல்பிஜி டேக் என்டாஸ்மெண்ட் ஆகுது. கஸ்டமர் 1,000 ரூபாய் கேட்குறாங்க, 1,4 ரூபாய் கேட்குறாங்க. லாஸ்ட்டாக 1 ரூபாய் கொடுப்பாங்க. பணத்தை கல்லுன்னு காட்டுங்க. வேகனர் எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டு, FC 29 பேப்பர் கரண்ட்டு வெறும் 1 ரூபாய்க்கு தரலாம். அடுத்து பாருங்கள் இண்டிகா விஸ்டா கோட்ரா ஜெட் இன்ஜினு டீசல் வண்டி 2011 12 ரிஸ்ட்டு. கஸ்டமர் 1,50,000 1,40 தருவாங்க சுத்தமாக. 2013 14 ரிஸ்ட்டு 2 ஓனரு இண்டிகோ சிசிஎச் சின்ன டிக்கி. நம்ம தரப்போகிறது 1,40,000 கேட்குறாங்க, 1,35 பண்ணலாம். இந்த ஐட்டன் பாருங்கள் 2009 மாடலு, எஃப்சின்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா 1,75,000 தரலாம். 2 ரூபாய் கேட்குறாங்க, 1,75 தான் ஆகும். 2012 மாடலு ஒரே ஓனரு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாவது ஐட்டன்னு 2,50 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, ஒரு 2,35 ஃபுல்லாக கொடுத்துடலாம் சார். 3 ரூபா கேட்குறாங்க சார், 2,25 தருவாங்க சார். 2,35 2,25 வரும். ஏன்னா 13 மாடலு ஒரே ஓனரு, 2,75,000 தரலாம். அடுத்து பாருங்கள் அட்டகாசமாக டாடா ஏசி வந்துக்குது. அதாவது டாடா ஏசி பார்த்தினாக்கா இது வந்து நம்ம டிஃபன்லாம் ஓட்டுவோம் தெரியுங்களா, தள்ளு வண்டியில் ஓடுறது, அதுமாரி சூப்பராக ஆல்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் தனியாக வீடியோ போடுறேன், இருந்தாலும் ஓரலைங்க ஒன்று காமிச்சிடுறேன் பார்த்துங்க. அருமையான வண்டி டாடா ஏசி 2011 மாடலு. அதாவது கேஸ் இருக்குது, யூபிஎஸ் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணலாம். இது வந்து மேலே இருக்குது தண்ணி டேங்க்கு. அப்படியே சுற்றி காமிச்சிது வண்டி மட்டும். வாயா TN20 வா. காஞ்சிபுரம் வண்டி சார் இது. பாருங்க உள்ள பாருங்க, உள்ள பாருங்க, உள்ள பாருங்க. உள்ளே வந்து இது ஓப்பன் டைப்புங்க. இது முன்னாடி ஓப்பன் பண்ணலாம், சைடில் ஓப்பன் இருக்குது. நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. இது நல்லாயிருக்கும் டாடா ஏசி. கஸ்டமர் 3 ரூபா கேட்டு 2,75,000 கேட்குறாங்க. ஒரு 2,000 ரூபாய் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். வாங்க பேசி எடுத்து தரேன். டிஃபனுக்கு தேவையான அதாவது கேஸு, அடுப்பு, யூபிஎஸ்ஸு, தண்ணி டேங்க்கு எல்லாமே இருக்குது. கடாய் கொடுக்குது, பக்கத்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற கடாய் கூட சேர்த்துக்குது. ஆக்சுவலி தொழில் தெரியாதவங்களாம் வந்து கண்டிப்பாக டிஃபன் கிடச்சி போய்ச்சிக்கலாம். எல்லா வண்டி டாடா ஏசி எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி வேணுன்றவங்க வியாபாரத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த தள்ளு வண்டியில் பண்ணுறவங்க வந்து தனியாக வச்சு போடலாம். நல்லா தனியாக ஓப்பன் டைப்பில் இருக்குது. வந்து பாருங்கள். நான் லாஸ்ட்டாக போட சொல்ல வீடியோ போடுறேன், இதில் தனியாக போடுறேன் பார்த்துங்க. அதேமாதிரி அதே பாருங்கள் ஃபிகோவில் வந்து தெல்லம் தெளிவாக செம குவாலிட்டியாக இருக்கும். 2012 மாடலு ஒரே ஓனரு, டீசல் வண்டி, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. கஸ்டமர் 2,50 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பேசி எடுத்துறேன். அதே பாருங்கள் பெட்ரோல் வண்டி பார்த்தினாக்கா விஸ்டா அருமையாக தெல்லம் தெளிவாக இருக்கும். கஸ்டமர் ஒரே ஓனர் தான். கஸ்டமர் 1,000 ரூபாய் கேட்குறாங்க, ஒரு 1,25,000 கொடுப்பாங்க. சுமோ கிராண்டு 10 பேர் போகிற வண்டி. மாமா, மச்சா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாத்தையும் போட்டு போகலாம் ஜம்முன்னு. கஸ்டமர் பார்த்தினாக்கா 2,50,000 கேட்குறாங்க. 2,25 2 ரூபா 1,90,000 கொடுப்பாங்க. அடுத்து பாருங்கள் ஷிஃப்ட்டு 2005 ஒரே ஓனரு,
நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு 3 ரூபா கேட்குறாங்க, கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி எடுத்து தரேன். அதாவது சொல்கிறேன் பாருங்க, அதாவது ஒண்டியாக அதாவது நொண்டியாக கூட வாழ்ந்துடலாம், தயவுசெய்து ஒண்டியாக மட்டும் வாழாதீங்க. பாஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னாக்கா, போன வாரம் ஒரு அண்ணன் வந்து வண்டி எடுத்து போனார் என்கிட்ட வந்து. அப்போ சொன்னார், தயவுசெய்து சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க அப்படின்னு. என்னான்னு கேட்டாக்கா, அப்பா அம்மா இருக்கிறாங்களா வீட்டில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்களுக்கோசம் சொத்து சேர்த்து வைப்பாங்க. அப்போ சொத்து சேர்த்து தயவுசெய்து சொத்துலாம் சேர்த்து வைக்கிறத விட உனக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கின்னு சொல்கிறாரு என்கிட்ட சொல்கிறாரு. அதாவது 2 பொண்ணு 1 புள்ள, சாரி ஒரு பொண்ணு 2 புள்ள, 2 புள்ளையும் கை விட்டுச்சு. லாஸ்ட்டாக பொண்ணு என்ன பண்ணு, பொண்ணு கூட கை விட்டுச்சு. லாஸ்ட்டாக வளர்த்த புள்ள, அதை வளர்த்த பொண்ணு ஒன்று எடுத்து அவங்க அப்பா அம்மா காப்பாற்றி சொல்லிட்டு அந்த அம்மாவை இறந்துட்டாங்களாம். அவர் மட்டும்தான் இருக்கிறாராம். ரொம்ப நோய் நொடி இல்லாமல் ரொம்ப நோயாக இருந்து பார்த்து வீட்டில் இருந்தாராம். கட்சியில் அந்த மரும்பு புள்ளையும் அவங்க பொண்ணு 2 பேர் சேர்ந்து எனக்கு புள்ளையே இல்லாத மாதிரி புள்ள மேய்ச்சி காப்பாற்றுறாங்களாம். அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் விற்று நான் பிள்ளைங்களுக்கு பார்த்தா செஞ்சு பார்த்துட்டேன், எல்லாம் என் அம்மன்னு விட்டு போயிடுச்சிங்க. அதாவது உலகத்தில் வந்து நொண்டியாக கூட வாழ்ந்துடலாம், தயவுசெய்து ஒண்டியாக மட்டும் வாழாதீங்க அப்படின்னு சொல்லி போனார். ஏன் சொல்லிட்டா, இது வந்து சொல்ல எனக்கு கண்ணிலே தண்ணி வந்துச்சு. என் வீடு வாழ்க்கையில் வாழும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்குன்னு 4 காசு சேர்த்து வச்சுங்க. நான் என்னன்றா பிள்ளைங்களுக்கு கொடுங்க வானான்னு சொல்ல, நான் எல்லா பிள்ளைங்களும் ஓணும் தான் சொல்லிட்டு லாஸ்ட்டு காலத்தில் உனக்கு தனியாக சேர்த்து வச்சுக்கினேன். லாஸ்ட்டாக போஸ்டில் எடுத்து மூட்டை விட்ருங்க, மொத்தத்தை கொடுத்து நடுத்தர் நின்றுடாதீங்க. அதனால் உங்களுக்கு சேஃப்டி பண்ணிச்சுங்க. தயவுசெய்து எந்த அப்பா அம்மாவையும் நல்ல மாரி பார்த்துங்க ஐயா. எனக்கு ஒரே இதாயா ஒரு வீடியோ நான் சொல்கிறேன். அதேமாரியே உடம்பு சரியில்லை, என்னை புள்ள பார்த்துல பொண்ணு பார்த்து தயவுசெய்து சொந்தக்காரங்காலில் மட்டும் வீழ்ந்துடாதீங்க. ஒரே நாள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போய் வீட்டுக்கு போனாங்களாம். வீட்டுக்கு போயிட்டு பார்த்துறங்க கீரை குழம்பு ஆக்கி போட்டாங்களாம். அப்புறம் பார்த்தோன்னாக்கா ரசம் வச்சாங்களாம். அப்புறம் பார்த்தோன்னா சோறு கொஞ்சம் சோறு ஊற்றி தண்ணி வச்சு கை கழுத்துக்கு சுடு தண்ணியை வெடித்து தண்ணி எடுத்து அதை வச்சு கொடுத்தாங்களாம். நாளாக பார்த்துட்டு என் வீடே சொந்த வீடு தான் சொல்லிட்டு ஒண்டி வந்துட்டு அந்த சொந்தக்கார விட்டு வந்துட்டுக்கிறாரு. போய் 5000 6000 7000 செலவாக இருந்தால் மிச்சமாக. அதனால் சொந்த பந்தத்தை போய் நின்று என்னை காப்பாற்றுன்னா தயவுசெய்து அவங்க காலில் போய் விழுந்துடாதீங்க. நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை. அதாவது இன்றைக்கி காசு பணத்தை சேர்த்து வைக்கிறத விட நோய் நொடிகளை வந்து சேர்த்தது பெரிய விஷயமா இருக்குது. உடம்பு பத்திரமா பார்த்துங்க. ஒரு 40-50 வயசு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், தனிமையாக வாங்க. நான் என்னன்றேன், ஒரு 50 வயசு 60 வயசு முடியலையா எங்கன்னா சுற்றி போய் சேர்ந்துடலாம் சார், இதெல்லாம் அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டமாகுதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டார். அதனால் என்றைக்கும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு 4 காசு சேர்த்து வச்சுங்க. உள்ள வண்டி காட்டுற மாதிரி வாங்க. அடுத்து பாருங்கள், சைலோ பாருங்கள், 2010 மாடலு. இன்றைக்கெலாம் 4 ரூபா 4,6 ரூபா 3,45 ரூபா 3,000 இருக்குது. என்கிட்ட 3 ரூபா சொல்லி 2,50 சொல்லிக்கிறாரு. வெறும் 2,25,000 தருவாங்க. E8 டாப் மாடலு, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்லாம் இருக்குது. வந்து பாருங்கள். அடுத்து பாருங்கள், டவேரா பாருங்கள், 2008 மாடலு, 2029 பேப்பர் கரண்ட்டு. கஸ்டமர் 2,50 கேட்குறாங்க, கிட்ட வாங்க ஒரு 2,15 ரூபா 2,10 2 ரூபாய் கொடுத்துருவாரு. இந்த வண்டி பாருங்கள், சாண்ட்ரோ 2006 மாடலு, வெறும் 75 ரூபா கொடுத்துருவாரு. அவர் 1 ரூபா கேட்குறாரு, 75 ரூபா கொடுத்துருவாரு. ஃபோர்டு ஆஸ்பியர் பாருங்கள், 2012 மாடல், 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு 2,50 கேட்குறான், 2,15 தந்துடுவாங்க. இந்த ஸ்கோடா பேப்பியாகவும் இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டாக 1,20,000 நிற்கிறாங்க. இன்னும் நிறைய வண்டி காட்டுறேன் பாருங்கள், பாஸ் பண்ணு. அடுத்து பாருங்கள், இந்த வண்டி டஸ்ட்டு சேல்ஸ் ஆகிடுச்சு, அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிடறாங்க, வாங்க பேசிக்கலாம். இந்த வெர்னா பாருங்கள், வண்டி டீசல் வண்டி, 2009 மாடல், 10 ரிஸ்ட்டு, 2 ஓனரு. கஸ்டமர் 2,000 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஓனன்றவங்க பம்ப் எடுத்து வந்துடுங்க. என்கிட்ட பம்ப் இல்லை, பம்ப் எடுத்துக்கின்னு முடிஞ்சா யார் இப்படி பம்ப் எடுத்துன்னு இந்த காற்று முடிஞ்சு அடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. இங்கே எல்லாம் ஆள் இல்லை, சும்மா சொன்னேன் வாங்க நான் காற்று அடிச்சு தரேன். நான் என்ன பண்ணுறது, அடிச்சு விட்டா இறங்கிடுது, வெயிலுக்கு அடிச்சு இறங்கிடுது. ஒன்று பம்பு விட்டு வாங்கினவங்க யாரா ஒருத்தர் பாஸ் பண்ண. என்ன பண்ண பார்த்தீங்க. அடுத்து ஸ்கார்பியோ பாருங்கள், 2007 மாடல், ஒரே ஓனரு. கஸ்டமர் 2,50,000 கேட்குறாங்க. இந்த கோலிஸ் பாருங்கள், 2001 மாடலு, 29 பேப்பர் கரண்ட்டு, 1,35,000 தரலாம். டாட்டா தியாகோ டைக்கர் 2010
18 மாடலு 4,50,000 4,15,000 கேட்டு 4,10 கேட்டு 4 ரூபாய் கேட்குறாங்க. லோனே 4 லட்சம் வாங்கலாம். 2018 19 ஒரே ஓனரு, ஒரு ஏர் பேக்காக இருக்குது. சூப்பராக வண்டி, பெட்ரோல் வண்டி. கஸ்டமர் 2,50 கேட்குறாங்க. கிட்ட வாங்க மென்ன பேசி எடுத்துறேன். 2005 16 சிங்கிள் ஓனர் போர்டு ஃபேஸ்டா டீசல் வண்டி. நம்ம தரப்போகிற ரேட் பார்த்தா 2,50 கஸ்டமர் கேட்குறாங்க. கிட்ட வாங்க மென்ன பேசி எடுத்துறேன். அடுத்து பாருங்க, ரெனால்டு டஸ்டரு 2012 ஒரே ஓனர். நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் 3,50 கேட்டு 3,15 கேட்குறாங்க. ஃபோர்டு ஃபேஸ்டா 2000. அடுத்து பாருங்க, அட்டகாசம் 14 மாடலு 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா வெறும் 2 ரூபாய்க்கு. சார் இதே வண்டியை 14 மாடல் பார்த்தோன்னாக்கா 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் விற்கிறாங்க. ஏமாத்துறாங்க சார். சொல்ல போனாக்கா நான் 2 லட்சம் கிட்டவா பணத்தை கல்லு காட்டு. எவ்வளோக்கு? 1,90,000 1,85,000 கொடுத்துருவேன் சார். 1,80,000 கொடுத்துருப்பேன் சார். யாருன்னா கொடுக்க சொல்லு சார், பார்க்கலாம். நான் தரேன் சார். சார் சவால் சார், சவாலுக்கு அடிச்சு விட்டுறேன் பாரு சார். சார் சொன்ன மாரி நான் 1000 வண்டி விற்று காட்டுவேன் சார். என்ன முடியும் சார்? சார் வராது போவாது தெரியாது முடியாதுன்ற வார்த்தை இருக்காது சார் நம்மக்கிட்ட. சார் என்ன மாரி பண்ண சொல்லு சார், பார்க்கலாம். சம்மானா நான் ஒரு வண்டி விற்றேன், 400 வண்டி விற்றேன், 500 வண்டி. சார் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்க, சோல்ட் அவுட் வீடியோ. சார் எங்கள் ஜனங்க எல்லாம் வண்டி எடுத்து போகிறாங்க. நாளையிலேருந்து சொல்ல போகிறேன் என்னன்னு. ஆனால் நீ இந்த வண்டி நீ எத்தி, ஆனால் நான் எத்தனை அவங்க சொல்ல வைக்கிறேன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க பாருங்க. சார் சும்மாண்ணா இன்ஜினில் புகை அடிக்குது, ஆயில் அடிக்குது, இது அடிக்குது சும்மா சார். ஒன்றும் இல்லை சார், வெறும் 75,000 வண்டி சார். சார் உடம்பு ஃபுல்லாக மச்சம். இந்த வண்டி 1 லட்சம் சொன்னார் என்கிட்ட. ஏன் நான் 1 லட்சம் ரூபா கொஞ்சம் கம்ப்யூட்டர் பாய் சார் சொன்ன என்ன பண்ணார்? வெறும் 75,000 சார். கோயம்புத்தூர் எங்கே எத்துமா சார்? புகை சார் காட்டுறேன். சும்மா சார் 300 400 கூட நான் கூட அடிக்கிறேன். அடிச்சுட்டா ஸ்டிக்கர் வச்சா எங்கே வரும்போது பார்க்க. சும்மா சார் என்ன 10 லட்சம் பாதி வாங்குறது 2 லட்சம் 3 லட்சம் 1.5 லட்சம் எந்த வண்டியில் புகை அடிக்காது. சும்மா சார் அதெல்லாம் சார் உன்னால முடியல, விற்க முடியல உன்னால. என்னால் முடியுது சார். 500 வண்டி இல்லை சார், 1000 வண்டி சார், 5000 வண்டி வித்துட. சவால் சார், சவால்னா சவால் சார். பார்க்குறியா பனமரத்தில் வவ்வால் இந்த சரவணுக்கே சவாலா? இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாரு சார். பாரு சார், ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ பாருங்க, இந்த வண்டி வந்து நான் 1 லட்சம் கஸ்டமர் சொன்னாங்க. ஆனால் நான் 75 தான் கொடுக்க போகிறேன் அந்த வண்டியை. எங்கன்னா கொடு சொல்லு பாரு. யாருமே தமிழ்நாடு யாரும் இப்போ தூக்காடு சார். இதில் சும்மா சாதாரண 75 வண்டி ஆயில் அடிதா பாரு. நல்லா ரேஸ் பண்ணுப்பா. எவ்வளோ புரியுதா? ரேஸ் பண்ணு. இந்த பாரு சார், இந்த பாரு சார், பாரு சார், பாரு சார். சார் கை நோயில சார், கை நோயில நோய்ச்சிட்டாக்கா உள்ள கூட போயிடலாம் சார். சும்மா சார் இதெல்லாம் ஒரே சின்ன போக்கா இல்லை, எந்த ஆயில் அடிக்காது சார் அதெல்லாம். இப்போ பாருங்கள், இது 1.2 சாண்ட்ரோ இன்ஜினு. அதில் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டோரி, பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு 4 விண்டோ, பவர் விண்டோலாம் இருக்குது சார். 75,000 கொடுக்க சார். பார்க்கலாம். யாரும் கொடுக்க முடியாது சார் வண்டியை. செவுத்தில் இடிச்சின்னு முட்டின்னு சார். எப்படி கம்மியாக கொடுத்துன்னு சொல்லிட்டு இவங்க தான் செவுத்தில் முட்டிக்கணும் சார். போயிட்டு நான் என்ன சொல்கிறேன், அதாவது வண்டி விற்கிறது பற்றி பேசல சார். நம்ம தரமான பொருள் நல்ல விலை கம்மியாக கொடுத்தா சத்தியமாக இருப்பான் சார். சார் ஒன்றும் இல்லை சார், சிம்பிளாக வா சார். ஸ்கார்பியோ காட்டுறேன் வா சார். ஸ்கார்பியோ அட்டகாசமாக ஸ்கார்பியோ பாருங்க. இந்த வா சார், ஸ்கார்பியோ காட்டுறேன் பா சார். சார் இதே வண்டியை இந்த மாடல் இந்த ரேட்டே பார்த்தீங்கன்னா 5 லட்சம். ஏன் 5 லட்சத்துக்கு போகிறீங்க? எதுக்கு போகிறீங்க? பாதி ரேட்டு எவ்வளோக்கியா? 5 லட்சத்துக்கு 4 லட்சம் ரூபாயா? 3 லட்சம் ரூபாயா? 3 லட்சம் ரூபாயா? 3,5 லட்சமாயா? 290. வெறும் 2 லட்சம் ரூபாய் நான் தான் சார் ஸ்கார்பியோவை. இது ஸ்டிக் கட்டமா, புகாயில் கட்டமா, இதில் காமிக்கிட்டோமா? புது பேட்டரியில் காட்டுமா சார்? அது பேசிக்கான டாப் மாடல் வண்டி சார். தரேன் சார். சார் சரவண சீன்னாக்கா சீரிடுவேன். சரவண சீன்னாக்கா நான் சீரிடுவேன்பா. நான் அமைதியாக யாரை பற்றி என் தொழில் நான் போயின்னுக்கிறேன். ஆனால் விட்ட மாட்டேன் சரவண. சவால்னு வந்துட்டாக்கா நிச்சயமாக சொல்கிறேன் சார். உனக்கோசமே இறங்கி 14ஆம் தேதிக்குள்ள வர பொங்கலுக்குள்ள 14ஆம் தேதிக்குள்ள நான் விற்று காட்டுறேன் சார் 1000 வண்டியை. சார் 2 லட்சம் ரூபா வண்டி பார் சார். ஆயில் புகை அடிதா பார் சார். 2 லட்சம் ரூபா வண்டியில் ஆயில் புகை அடிதா பார் சார். நம்ம கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மி. 2 லட்சம் இந்த வண்டி யார் சார் தருவாங்க? இதே ஸ்கார்பியோவை 2 லட்சம் தரோம் நம்ம. சூப்பராக பாருங்க. இதே வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா
இன்றைக்கி நான் 2 லட்சம் தரேன். ஆனால் இதே வண்டி போய் 5 லட்சம் 5 லட்சம் ஏமாந்துடாதீங்க, தயவுசெய்து சொல்ல ஏமாந்துடாதீங்க சார். வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி தான் சார் விற்க முடியும் சார். நான் உள்ள இன்ட்லாம் காட்டுறேன் பாரு சார், வந்து பாரு சார். 2 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு கவர்லாம் இந்த பாருங்கள், இந்தமாரி தெல்லாம் தெளிவாக வேறு 2 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி பார்க்கலாம். அதுவும் சார் கொடுக்குது ஒரு பக்கம் சார், வித்த வேலையை சொல்ல சார், இல்லை வாங்கின வேலையை சொல்ல சார். மெயினாக பாரு சார், இதில் என்ன குறை சொல்லுங்க பாலா. சும்மா 5 லட்சம் 5 லட்சம் எப்படி விற்க முடியும்? புது சீட் கவரு சூப்பராக சார். 2 லட்சம் யார் சார் தருவாங்க? அதுவும் நீட்டு பின்னால் காட்டுப்பா. ஃபார்வர்ட் சீட்டு இந்த பக்கம் பாரு, இந்த பின்னால் பாருங்களா, அவ்வளோ அருமையாக பாருங்கள். பின்னாலுக்கு ஏசி பவர் 4 பவர் உண்டோ சென்ட்ரலாக பாருங்கள். பேக் வைப்பெல்லாம் பாருங்கள். என்ன தெரியுமா சார், எல்லாம் சம்பாரிச்சு எனக்கு என்ன தெரியுங்களா, பாய் சாரும் முக்கியம், அதே பார்த்தீங்கன்னாக்கா ஏசு கிருஷ்ணன் அவரும் முக்கியம். இதை பாருங்கள், சர்ச்சுக்கு அன்றைக்கி இது நடந்துச்சு, கிறிஸ்மஸ் நடந்து பாருங்கள். எல்லாருக்கும் துணி கற்று கொடுத்தேன் சார். நம்ம எல்லாம் பண்ணுறோம் சார். சரி நான் பண்ணேண்ணா, என்னை பார்த்துட்டு ஒருத்தர் செய்தாரா, ரொம்ப சந்தோஷம் பண்ணேன் சார். தான் சார் மெயின் முக்கியம். ஒருத்தர் திருந்தி வராருன்னா பாராட்ட விஷயம் சார். அதனால் நல்லது செய்வோம், நல்லது நடக்கும் சார். நல்ல வண்டி மட்டும் தான் சார் தருவேன் சார். அது மட்டும் குறை சொல்லி வாழக்கூடாது, யாரை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு பார்த்தேன் நண்பா. சும்மா சீட்டை இதுக்கோசமே சவாலுக்கு இறங்கி விட்ட மாட்டேன் சரவணை. கண்டிப்பாக 1000 வண்டியை 14ஆம் தேதி நான் விற்று காட்டுறேன். அப்போ காட்டுறேன் பாருங்க, யார் சொல்லிட்டு சரவணை சொல்லும் பாருங்க சார். விலை கம்மியாக கொடுத்தா எல்லாத்துமா சார். முதல்ல வாங்கின வேலையை சொல்லணும், இந்த வண்டினா ரேட்டு சொன்னால் சார் ஜனங்க வருவாங்க. சும்மா வீடியோ பாட்டு இத்தனை நல்லா இருக்குது, பிகை அடிக்கல, சொருவில் வரல, பகை அடிக்குது சும்மா சார். அதெல்லாம் எந்த வண்டி சார்? சார் அதோடைய சூட்சமான சரவணுக்கு மட்டும் தெரியும், சரவணுக்கு மட்டும் தெரியும் என்ன சொட்டு சார். 3 லட்ச ரூபா வண்டி வாங்கிட்டு 5 லட்சம் விற்றா எப்படி சார் விற்க முடியும்? 5 லட்ச ரூபாய்க்கு விற்க முடியாது சார். அதெல்லாம் சும்மா சார், சும்மா வேஸ்ட் சார். அதெல்லாம் சத்தியமாக விற்க முடியாது, அப்படியே தான் கிடக்கணும். அது அதாவது இந்த போராமன்னு வார்த்தை இருக்குதுங்களா, அது அப்படியே திருப்பிடுங்களா, மயிரா போன ஒரு வார்த்தை. அதனால் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை சொல்கிறேன். யாரை பற்றி கவலை சார். நம்மது குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஓடினே இருக்கும் நம்மது வாழ்க்கை, அவள் தான். அதனால் யாரை தயவுசெய்து விட்டு ஏமாத்துறாதீங்க, யாரும் குறை சொல் சார் ஆனால் சொல்லக்கூடாது. அதெல்லாம் இப்போது சொல்கிறப்போ சொல்கிறேன் சார், எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க. இந்த வண்டி இதே வண்டி 5 லட்சம் சார். இதே மாதிரி வண்டியை அங்கங்கே என்னன்னாக்குத வண்டியை அதே மாதிரி ஸ்டோர் ரூம்லாம் இறக்கி காட்டுறேன். விலை கம்மியாக தருவோம் சார், விட்ட மாட்டேன் சார். சார் இனோவா 2 லட்சம் தரப்போகிறேன். ஒன்றும் இல்லை சார், 2007 8 ரிஸ்ட்டு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்சம் 5 லட்சம் எங்கேருந்து விற்கும்? நான் தரவா 3 லட்சம் ரூபாய்க்கு 290 கொடுக்குறவா 2 எண்பது கற்று போ. நான் தர்றேன் யாருக்கோசம், என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்வங்களுக்கோசம், என் அன்பு தெய்வம் சார். எத்துன்னு போ சார். சார் இப்போ கூட சொல்கிறேன் சார், அதாவது எவ்வளோ வண்டி விற்கிறோம் தான் நம்மளுக்கு குறிக்கோளா கண்டி எவ்வளோ சம்பாதிச்சு சார். நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு வர 2 ரூபா சார். கஸ்டமர் 2% சார் நம்மளுக்கு வியாபாரம். கடல் மாதிரி வண்டி இருக்குது சார். வா சார் எடுத்துன்னு போ சார், நிறைய வண்டி தரேன் சார். போதும் 2% கமிஷன் அவள் தான். ஒரு இடத்துல போயிட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், இனோவா போயிட்டு 6 லட்சம் இருந்துருக்காரு பாவம். அதே வண்டி என்கிட்ட வந்துச்சு 2007 மாடு. நான் என்னன்னா 3 லட்சம் கொடுத்து எடுத்துக்கூடாதுன்னு நான் கேட்டேன். அதனால் எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க சார். வண்டியை சும்மா ஸ்டிக்கில் அடிக்குது, புகை அடிக்குது, ஆயில் அடிக்குது சொல்லியிருந்தா இருக்குது நம்ம கண்டி. சும்மா எப்படி சார் பண்ண முடியும்? அதெல்லாம் சும்மா சார். சார் அதோடைய சூட்சம் என்னான்னு சரவணம் மட்டும் தெரியும் சார். அது என்ன பண்ணோம் ஏது பண்ணோம், 300 ரூபா கொடுத்து 20 அடிச்சிட்டாக்கா கத்த முடியுமா? அது கதை தான். 300 ரூபா 400 ரூபா கொடுத்து 20 அடிச்சிட்டாக்கா வரவே வராது. அது என்னன்னு எனக்கு மட்டும் தெரியும், சரவணம் மட்டும் தெரியும். சும்மா அதெல்லாம் உன்னால் திறமையாக விற்று காட்டு, போராப்படாத விற்று காட்டு சார். என்னமே தொடர்ந்து போட சொல்லு சார். லைனா 1 2 3 4 5 தொடர்ந்து சொல்லிட்டு போட சொல்லு. முடியாது, உன்னால் முடியாது. குறை சொல்ல மட்டும்தான் உன்னால் முடியும் சார். எப்படி தெரியுமா சார், குப்பை வண்டியும் சொல்கிறாங்கன்றாங்கடா. எப்படி தெரியுமா நான் சொல்லிட்டேன், அதுக்கு அர்த்தம் நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் பாலிஷ் போட்டு நைஸாக பேர் லவ்லி கெழுவி கூட்டின்னு வந்து பவுடர் அடிச்சு பாலிஷ் பேர் லவ்லி எப்படி லிப்டிக்கு எல்லாத்தையும் போட்டு வேண்டியது. உடம்புலாம் தடவை கட்டுது. காலில் இருந்து பட்டா ஏன் ஜாயம் வெளுத்து போச்சு டும் 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 அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போச்சு கதை சார். பழம் பார்த்து வாங்கி ஏமாந்துடாதீங்க. சாயம் போச்சும் கதை கோய்தா. ஒரிஜினாலிட்டி தான் சார். சிம்பிளாக சொல்கிறேன் சார், எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க. ஒரிஜினாலிட்டி தான். இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் இருக்குது. கஸ்டமர் விட்றாங்க அப்படியே வேகம் பண்ணோம். சும்மா நகத்தில் நகை பாலிச்சு போட்டுக்கின்னு லிப்டிக் அடிச்சிக்கின்னு பேரல் லெவல் தடவிக்கின்னு பவுட்ரு அடிச்சிக்கின்னு மறுநாள் காலையில்
ஒரு சோப் போட்டு ஷாம்பு போட்டு தலையில் கசக்குனாக்கா மொத்தம் சாயம் வெளுத்து போயும். நீல சாயம் வெளுத்து போச்சு டும் டும் டும்ன்ற கதை தான் அதுமாரி தான். அதனால் நான் என்ன சொல்ல 3 மாதம் விற்று போடுறது அதெல்லாம் இருக்குத சொல்லி விற்றுட்டு போ, நல்லாயிருக்கும். கம்மி ரேட்டை கொடுத்து சார், கம்மியாக கொடு சார், எத்தும் போகிறான் சார். மெயின் இதான் சார், கம்மியாக கொடுத்தா எல்லாத்தையும் போவான் சார். சும்மா அதை விட்டுட்டு எந்த புகை அடிக்கல, எந்த ஆயில் அடிக்கல, எந்த நல்லா இருக்குது, எந்த சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, டயர் நல்லா இருக்குது. மற்றலாம் நான் என்ன பண்ணிக்கிறேன்? மற்றலாம் நம்மளை அழுக்கு வண்டியை கொடுத்துக்கணும். அழுக்கு வண்டி கொடுத்துணுமா இல்லை ஷாம்பு போட்டு பழையாமல் கொடுத்துக்கணுமா? என் வண்டி ஆயில் அடிக்கல, புகை அடிக்கல அப்படின்னாங்க. அட போ சார், நல்ல வண்டி கம்மியாக கொடுத்துட்டு போ சார், ஜனம் எடுத்துன்னு போவோம் சார். அதை விட்டுட்டு சும்மா குறை சொல்லாது சார். சார் சவால் சார், கண்டிப்பாக வர 14ஆம் தேதி 6 வண்டி நான் விற்று காட்ட தான் போகிறேன். இன்னிலேருந்து 4லேருந்து கதை பாருங்க. எங்கள் ஜனங்க வண்டி எடுக்க போகிறாங்க, அவங்க வாயில சொல்ல வைக்கிறேன் பாருங்க. சொல்லுவாங்க சரவணன் நான் தோற்றுக்கூடாது, நான் தான் இந்த வண்டி இதோட கூத்துற தெரியுமா, வண்டி நீ யாரோ நிற்க வச்சு போடுற அப்படின்னு சொல்கிறாங்க சார். நிஜமாக சார், எவ்வளோ பேர் வண்டி எடுத்துக்கிங்க சார் நீங்கள்? சொல்ல அங்கே கொதிக்கலனுங்க, அங்கே கொதிக்கல நம்மளுக்கு. அதனால் நீங்களும் வண்டி வாங்கினீங்களா சொல்லுங்க, இந்த மேலே இந்த வண்டி நான் தான் வாங்கினேன் மாற்றட்டி சொல்லு சார், தப்பு இல்லை சார். எப்படி இருக்கும் பாருங்களா, நம்ம கஷ்டப்பட்டு நம்மளுக்கு தான் சார் தெரியும். அதை பற்றி குறை சொல்லினே தான் சார். இன்றைக்கி வந்தது நீங்கள் தான் காரணம். இன்னும் நான் வாழ்ந்து வருவேன். ஆனால் ஒன்று வாழ்க்கையில் ஒன்று நல்லவனு புரிஞ்சு சார், ஒரு எதிரி ஒருத்தர் இல்லைன்னா சத்தியமாக அவன் முன்னுக்கு வர முடியாதுன்னு ஒரு சூட்சமாக சார். உண்மையிலே சொல்கிறேன் சார், பணத்தால் அவன் பணக்காரனாக முடியாது, ஒருத்தனால அவன் அவன் இதனால மட்டும்தான். அதனால் நிஜமாக சொல்கிறேன், நல்லா இருப்போம், என்ன போல் வாழ்க்கை, யாரை பற்றியும் வேணாம். இது வரைக்கும் என்னான்னு நான் கேட்டது கூடிய நான் சொன்னதுனால நான் சொல்கிறேன். நான் யாரை பற்றி நமக்கு வேணாம் சார், நல்லா இருப்போம். தப்பு தவறுதெல்லாம் மன்னிச்சு ஏற்றுங்க. ஏன்னாக்கா மனசில் பட்ட சொன்னேன், இருக்கிற பொருளை சொல்லி விற்றா ஜனம் கண்டிப்பாக வருவாங்க சார். கம்மியாக கொடுத்தா கண்டிப்பாக போவான் சார். நிறைய வண்டி விற்கலாம் சார், என்ன மாதிரி விற்கலாம் சார். என்ன மாரி விற்று அது வர 2 ரூபா நீயும் தான தர்மம் பண்ணலாம் சார். நான் பண்ணுறப்ப நீயும் பண்ணலாம் சார். எல்லாருக்கும் இல்லாத கொடுக்கலாம் சார். அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இன்னும் பாருங்கள், வர பொங்கல் அன்னைக்கு பாருங்கள், எல்லாருக்கும் பேனா நோட்டு பென்சில் புக்கு எல்லாம் கொடுக்க போகிறேன், வேஷ்டி சட்டை கொடுக்க போகிறேன். இங்கே அனாத ஆசிரமம் இருக்குது, அந்த இதில் அனாத அன்பு இல்லைங்குது, பெரியவங்களுக்கு வேஷ்டி சட்டை எடுத்து கொடுக்க போகிறேன். 200-500 பேருக்கு சாப்பாடு அதெல்லாம் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கிடையாது, சேலம் இளம்பெல்லுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபேமஸ்ஸு துணி கடை, எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டுக்கிறேன். எங்கள் அண்ணன் ஒத்துக்கிறாரு. அவங்களோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 வேஷ்டி 500 புடவை எல்லாருக்கும் உண்டு. பொங்கல் அன்னைக்கு நான் தரப்போகிறேன். நம்ம மட்டும் கொண்டாட போகல சார், எல்லாமே கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன் நான். அதனால் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்க போகிறேன், செய்ய தான் போகிறேன். வர 2 ரூபாயில் 3 ரூபாயில் சும்மா 50,000 1 லட்சம் லாபம் வச்சு விற்றுட்டு அதில் வச்சு வீட்டுக்கு எடுத்து சேர்த்து கிடையாது. நம்ம இருக்கிறத வச்சு 4 பேர் நல்லது பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். அதனால் விட்டுறாதீங்க, நல்லா இருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ லைவாக வரும். 2வது பார்த்தினாக்கா சார் 18 மேலே தான் லோன் ஆப்ஷனு. விடாதீங்க, விட்ட மாட்டேன் சரவணை. சவால் நல்ல வண்டியாக தான் கொடுப்பேன், விலை கம்மியாக கொடுப்பேன். என் தாரக மட்டுமே விலை கம்மியாக சார். வச்சுக்கிற வண்டியில் என்னன்னா விற்கிட்டா சார், எங்கன்னா விற்கிட்டா சார். கொடுக்குற வண்டியில் இருக்குதுல போகிறத பாதி வேலைக்கு நான் மட்டும் தான் தர முடியும். இதே டஸ்டர் பாருங்கள், 2012-13 ரிஸ்ட்டு, ஒரே ஓனரு, 7 கீர் வண்டி, ஏசி பவர் பவர் விண்டோ சென்டர். 5 லட்சம் தரேன். நான் தரப்போது எவ்வளோக்கு 3,7 லட்சம் 3 லட்சம் சொல்கிறேன். 290 கொடுத்துருவேன் நான் கிட்ட வந்தேனாக்கா சார். 280 கொடுத்துருவேன் சார். யாருன்னா கொடுக்க சொல்லி பார்க்கலாம். கொடுக்க முடியாது, நீ லாபத்தை வச்சுருந்தா எங்கேருந்து கொடுக்கவே முடியாது சார். என்ன தான் நம்ம உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தடையின்னு மண் இப்படி அப்படி பிறந்துப்பார் சார். ஒற்றை மண் மட்டும் சார் விட்டோம். கம்மியாக கொடுத்தா எடுத்து போவோம் சார். சார் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வான். இப்போ செய்த தப்பை 10 நாளுக்குள்ளே தெரிஞ்சிடும் சார். அது நான் உன்னை ஏமாத்தினாலும் நீ என்னை ஏமாத்தினாலும் அது 10 நாளில் சின்ன கர்மா விடாது. அது கர்மா சத்தியமாக விடாது சார். அது அதனால் நேர்மையாக விலை கம்மியாக கொடுத்துட்டு போ, நல்லாயிருக்கும். ஆண்டவன் ஏதோ கொஞ்சம் குத்தானா எடுத்துன்னு போ, வியாபாரம் நல்ல மாரி ஆகும் சார் எல்லாமே. சார் இன்றைக்கி பாரு, எங்கேயோ நான் தண்ணியில் தத்தளிச்சிருந்தேன் சார். இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்தனாக்கா என்ன காரணம்? நம்ம அதாவது தொழில் செய்து எல்லாம் 10 ரூபா சம்பாதிச்சு தான் விட்டு வரானாக்கா அதில் நியாய தர்மம் நேர்மை இருக்குன்னா மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் சார். நம்ம அதை விட்டுட்டு நான் அடிக்குது ஆயில் அடிக்குது புகை அடிக்குது சொன்னால் வேஸ்ட்டு சார். அதெல்லாம் கொடுக்கட்டும், நல்லா போகல கூட விலை கம்மியாக கொடுக்கட்டும், எல்லாம் பயனாடிட்டோம் எல்லாருமே. போராடப்படாதீங்க. 2வது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டில்
மரம் செடி கொடி இருக்கும் போதுனா கம்பல்சரி கார் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் பட்ட கஷ்டம் ஆரம்பப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை விட மாட்டேன். சவால்னா இறங்கி செய்வோம் சார். சார் சார் சவால்னா எனக்கு தெரியுமா? சரவணுக்கு அல்வா. எப்படியா சரவணுக்கு அல்வா சார். விட்டாதீங்க. நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை சார். 2,20,000 தரலாம். 2005 ஒரே ஓனது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. ஸ்விஃப்ட் டிசைரு கஸ்டமர் 350 கேட்குறாங்க. இந்த வண்டி பாருங்கள், சூப்பரான வண்டி, அருமையாக இருக்கும். என்ஜாய் 2013-14 ரிஜிஸ்ட்ரு ஒரே ஓனரு, 2 ஓனரு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. அதாவது பார்த்தினாக்கா ஃபேன்சி நம்பர் 1111. அதாவது பார்த்தினாக்கா கோவிந்தா அடி கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா. அது நல்லாயிருக்கும். வந்து பாருங்கள், சூப்பராக வண்டி, தெல்லம் தெளிவாக கஸ்டமர் கொடுக்க போகிறேன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 3,20,000 கேட்குறாங்க. பணத்தை கல்லு காட்ட 3 உடச்சி வாங்கி தரேன். அடுத்து பாருங்கள், பியட் புண்டோ டீசல் வண்டி. நம்ம தரப்போ ரேட்டு வந்து 1,55,000 தரலாம். என்ன தெரியல, இன்றைக்கி வந்து இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம். அப்போ பார்த்தா இன்றைக்கி சொர்க்கவாசம் வந்துச்சு. அதில் இந்த கோவிந்தா பாட்டு பாடினாலா அருமையாக கேட்க சொல்லி உடம்பே மெய் சிலுத்து போச்சுங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் சொர்க்கவாசம் தந்துக்குது. போயிட்டு வந்தோம், அதில் பாட்டு பாடினோம். இவ்வளோ அருமையாக இருக்குது, கேட்க சொல்லுவேன். அடுத்து பாருங்கள், இனோவா 2005 மாடல், 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 3,50,000 தரலாம். இந்த டஸ்டர் பாருங்கள், ரெனால்ட் டஸ்டர் 2016-17 ரிஜிஸ்ட்ரு 4,65,000 சுகுராக கொடுப்பாங்க சார். இந்த வண்டி பாருங்கள், 2010-11 ரிஜிஸ்ட்ரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,90,000 கொடுத்துடலாம். அப்படியே உள்ளவா. அடுத்து பாருங்கள், ஸ்கார்பியோ 2006-2008 ரிலீஸாக இருக்குது. 2027 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு, 2 ஓனரு. அதாவது நியூ டைப் ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க. நேற்று ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க. அவங்க 2 நாளைக்கு முன்னே அது லோன் செட் ஆகலை அவங்களுக்கு. அதனால் கஸ்டமர் 3,20,000 கேட்குறாங்க. கிட்டவாங்க ஒரு 3 ரூபா உடச்சி வாங்கி தரேன். இந்த வண்டி பாருங்கள், டாட்டா இண்டிகா 2013 மாடல், 2 ஓனரு, 1,10,000 1 கொடுப்பாங்க. 95 கொடுப்பாங்க. சுகுரா 90 கொடுத்துருவான்னு வச்சுக்கா, நல்லாயிருக்கும். இந்த வண்டி பாருங்கள், ஆல்டோ 2011 மாடல், 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக எவ்வளோ கேட்டினாக்கா கஸ்டமரு 1,40,000 கேட்குறாங்க. பெட்ரோல் வண்டி வாங்க பெண்ண பேசிடுறேன். இந்த மாருதி ஈகோ பாருங்கள், 2012 மாடல், 2 ஓனரு. சார் ஒன்றும் இல்லை சார், பேனட்டு மட்டும் பெயிண்ட் டச்சு மேலே டச்சப் பண்ணோம். 2 ரூபா கேட்டு 1,90 கேட்குறேன். 1,85 சுகுராக கொடுப்பாங்க. இன்ஜினு சஸ்பென்ஷன்லாம் சூப்பராக சொல்லி வியாபாரத்து நல்லாயிருக்கும். இந்த ஸ்பார்க்கு பாருங்கள், 2010 மாடலு, 29 பேப்பர் கரண்ட்டு, எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டு 1,25,000 கேட்டு 1,10 கேட்குறாங்க. கிட்ட வாங்க பெண்ண பேசுகிறேன். சார் இந்த வண்டி ரொம்ப நாள் சொல்லிங்களா, டீசல் வண்டி ஃபோர்டு ஐகான். இப்போ வந்து சார் அவ்வளோ ஃபஸ்ட்டு 2.25 தான் சொல்லி 1,90 சொன்னாங்கல்ல. இப்போ குறைச்சி லாஸ்ட் என்ன பண்ணாங்க, 2009 மாடல், 29 பேப்பர் கரண்ட்டு, ஒரே ஓனர், போலீஸ் கார் வண்டி. கஸ்டமர் 1,000 ரூபா கொடுக்க சொல்லிட்டாரு. பரவாயில்ல, 40,000 கம்மியாகி போகுது வண்டியில். அதனால் வாங்க பெண்ண பேசி தரேன். அடுத்து பாருங்கள், 2009-10 ரிஜிஸ்ட்ரு, 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் பாஸ் பண்ணு. ஆனால் கொஞ்சம் விஸ்டா 2009 மாடலு, 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,40,000 1,35 சுகுராக கொடுப்பாங்க. எவ்வளோக்கு? 1,35,000 விஸ்டா குவாட்ரா ஜெட் இன்ஜின் டீசல் வண்டி விஸ்டா. i20 பாருங்கள், 3 ரூபா கேட்குறாங்க. 2,90 சுகுராக கொடுப்பாங்க. 2013 மாடலு. டாட்டா மான்சா பாருங்கள், 2012 மாடல், 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் எவ்வளோ கேட்டிங்கன்னா கஸ்டமரு 1,60,000 கொடுப்பாங்க. இந்த ஸ்பார்க்கு பாருங்கள், 1,10,000 கொடுத்துடலாம். 2009 மாடலு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு, எஃப்சி மட்டும் எடுக்கணும், எடுத்து கொடுத்துட்றேன். அந்த வண்டி பாருங்கள், 2005-16 i10 கிராண்டில் டீசல் வண்டி. கிட்ட கூட காட்டு. நம்ம தரப்பில் கஸ்டமர் 3,15 கேட்குறாங்க. கிட்ட வாங்க பெண்ண பேசி தரேன். நல்லா இருப்போம். இந்த வருஷம் போகிற வருஷம் நல்லா எல்லோரும் நல்லா இருக்கணும் சார். பெற்றவங்க நல்ல மாதிரி பார்த்துங்க. அம்மா அப்பா தான் உலக தெய்வம். இன்றைக்கி அவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை.
நிறையா வந்து வீடியோ வந்து ஷார்ட்ஸ்லேருந்து எல்லாம் போட போகிறேன். யூடியூப்பில் போடுறேன், இன்ஸ்டாகிராமில் போடுறேன், அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் போடுறேன், பக்கத்தில் ட்விட்டர்னு ஒன்று இருக்குது அதுலேயும் போடுறேன். அதேமாதிரி டிக்டாக் முடிஞ்சிச்சு, டிக்டாக் கிடையாது இப்போது, அது பூச்சி. அதனால் இருக்கிற வரைக்கும் போட்டு தரேன். வர 26ஆம் தேதி வந்து தை மாதம் வந்து கடை வந்து திறப்புழா பண்ணலான்னு ஆசைப்படுகிறோம். எல்லாத்துக்குமே ஷெட்லாம் போட்டுருவோம். எல்லாம் போட்டு வர 26ஆம் தேதி பண்ண போகிறோம். வர 14ஆம் தேதி வந்து நம்மளுக்கு முடியுது. 1000 வண்டி அச்சீவ் பண்ண வண்டி 14ஆம் தேதி முடியுது கரெக்டாக. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 140 138 வண்டிக்கு இது நான் பண்ண வேண்டியது. கண்டிப்பாக பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய பேர் வந்து எடுத்துன்னு போகணுன்னு ஆசைப்பட்றேன். எப்போது சொல்கிறேன் சார், நம்ம எண்ணம் தான் சார் நம்ம உயர்வாக ஒருத்தனை வாழ வைக்கிறது. நம்ம எண்ணம் யாரை பற்றியும் நம்ம கவலைப்பட சார். நம்ம கொள்கை என்னன்னு அதை பார்த்து போயின்னே இருந்தணும். இந்த கார் வாங்க முடில, இது வாங்க முடில, வண்டி வாங்க முடில, வீடு வாங்க முடியலன்னு சொல்லிட்டு தயவுசெய்து சொல்லாதீங்க சார். நம்ம நல்லா இருந்தாலும், ஒரு உயர்வாக வந்தாலும், தாழ்ந்து போனாலும், பணம் நிறையா சேர்ந்தாலும் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது சார். பணம் சேரலைன்னா நம்ம கையில் தான் இருக்குது, அடுத்தவங்க கையில் கிடையாது. அதனால் இப்போது சொல்ல ஒரு மனிதனால் முடியாது எதுவுமே கிடையாது. எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதான் இந்த வீடியோ லைவாக வரும், விட்றாதீங்க. வேறு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு அண்ணன் தம்பிக்கு பொங்கலுக்குலாம் துணி எடுத்து கொடுங்க, அக்கா தம்பிக்கு துணி எடுத்து கொடுங்க, அண்ணன் தம்பிகளை துணி எடுத்து கொடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, நல்லாயிருக்கும் சார். நம்ம போட்டுருக்கிற விதையை வந்து விதைச்சோம்னா அது முளைச்சி நம்மளுக்கே வந்து பெரிய செடியாகி மரமாகி வரும் சார். அதனால் நம்ம என்ன செய்கிறோமோ அது வந்து நம்மளுக்கே ரிவர்ஸ் வரும். நம்ம கெட்டது பண்ணால் நம்ம கெட்டதுக்கு வரும், நல்லது செய்தால் நல்லது சார். சார் சிம்பிளாக சொல்கிறேன் சார், நல்லா இருந்தால் மட்டும்தான் சார் வண்டி கொடுப்பேன். நல்லா சொல்லி அப்படி எங்கன்னா போய் தூண்டுவேன், இல்லையா அடுத்த முறை வாங்கிச்சு விடுவேன். உன்னை ஏமாற்றி ஒரு 10 ரூபா ஏமாற்றி, ஒரு 20 ரூபா ஏமாற்றி, ஒரு 1,00,000 ரூபா ஏமாற்றி எத்தனை நாள் சார் தூண்ட முடியும்? ஒரு 10 நாள், ஒரு வருஷம், 2 வருஷம், அப்புறம் என்ன சார்? ஒன்றும் கிடையாது சார் அதெல்லாம். அதனால் நல்லா இருந்தால் நல்லான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன் நான். அதனால் கொடுக்குற பொருள் நல்லமாக பொருள் கொடுப்போம், தரமாக கொடுப்போம், விலை கம்மியாக கொடுப்போம் சார். என்னுடைய ஒரே கொள்கை தான் சார். எல்லார் வீட்லேயும் கஷ்டப்பட்டு ஒரு மரச்செடி வளர்த்தா கூட பக்கத்தில் வந்து ஒரு கார் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். அதனால் வாங்க, நிறைய பேர் கண்டிப்பாக தரேன். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதான் இந்த வீடியோ லைவாக வரும் சார். டீசல் பெட்ரோல் நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. நன்றி, வணக்கம்.